ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் மங்களகரமான இந்த செவ்வாய் நாளில் தான் உனக்கு ஒரு வரத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் எல்லா நாளும் அனுதினமும் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கூட கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் வரம் கொடுப்பேன். அப்படி இந்த மங்களகரமான செவ்வாய் நாளில் உனக்கு வரம் கொடுக்கணும், உன்னை நல்லா வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது உனக்கு கொடுக்க போகும் எதையும் வேண்டாம்னு சொல்லாமல் முழுவதையும் கேட்டு மனசார என் அருளாசிகளை பெற்றுக்கொள். உன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையேன்னு தெரிஞ்சும் கூட உன்னை அளவைக்கும் மனிதர்களிடம் நான் என்னவென்று சொல்ல? யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் இனிமே நீ வருந்தாதே. யாரை கூட வச்சுக்கணும், யாரை கூட வைக்கக்கூடாதுன்ற அந்த தெளிவு உனக்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா நீ அப்போதே இவர்களை ஆரம்பத்திலேயே வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கலாம். பரவாயில்ல, இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை எதிரியாக நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு உண்மை என்னங்கிறத நான் உணர வச்சு அவர்களை திருத்தி அவர்களே மீண்டும் உன்னை நாடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையும் நான் உருவாக்குறேன். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் இப்போ சரி செய்யணும்னு முயற்சி செய்கிற. அப்படி மனம் திருந்தி மனம் மாற நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே இருக்கும். உன் மனசின் பாரமும் என் நேசத்தின் ஆழமும் இப்போது உன்னை முழுவதுமாக மாற்றப்போது. நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கும் காலத்தை கடந்து வெற்றியை பெறுவதற்கும் நான் அருள் செய்ய வந்துவிட்டேன். என் செல்வமே, அவனை போல வாழணும் இவனை போல வாழணும்னு நினைக்காம நீயாக வாழப்பார். சுய சிந்தனையோடு எல்லா காரியங்களையும் நீ செய்யும் போது உன் வருங்காலத்தில் அதுதான் உன் வெற்றியை பறைசாற்றும். என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டியா அப்பா? இந்த மகள் மேலே நீ அதிகமாக பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். உன் பாசத்தில் தான் நான் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிரச்சனைகளை எப்படியாவது தீர்த்து வை முருகான்னு தானே நீ என்கிட்ட கேட்ட. இப்போது நீ எதனால் தடுமாறியோ, எதனால் தடமாறி போயிடுவோமோன்னு பயப்பட்டு கவலைகளை நினச்சி நொந்து போறியோ, அப்படிப்பட்ட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து செவ்வாய் வரமாக உனக்கான சந்தோஷ வாழ்க்கையும் அமைச்சு தர்றதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் செல்வமே, ஒரு காலத்தில் துயரத்தை மட்டுமே சந்தித்த உனக்கு இப்போது எல்லா வெற்றிகளும் உன் காலடியில் வந்து வீழ்ந்து கிடக்கும்படி செய்ய போகிறேன். பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளை நீயாகவே யோசிச்சுக்கிட்டு அதையும் இதையும் எதையுமே செய்ய முடியாமல் தடுமாறினதெல்லாம் போதும். இனிமேலாவது உனக்கான சேவைகளை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இந்த முருகன் எத்தனையோ முறை உன்னை தேடி தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை சொன்னாலும் நீ எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு கடந்து போயிடுற, மறந்து போயிடுற. உன் வாழ்நாள் முழுவதும் உனக்காக அர்ப்பணிக்கும் தந்தையாக இந்த முருகன் நான் இருப்பேன். நீ ஒருபோதும் ஆள் இல்லாத அனாதை கிடையாது. இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் உன்னை தூக்கி சுமக்க தயாராகவும் உனக்கு சந்தோஷத்தை தர முழு முனைப்போடும் வேலை செய்பவன் நானாக தானே இருக்கேன். எப்போவுமே வட்டிக்கு கடன் வாங்குறேன், வீடு கட்ட கடன் வாங்குறேன், அதுக்கு வாங்குறேன், இதுக்கு வாங்குறேன் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எப்போ கடன் வாங்கினாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு வாங்கு. ஏன்னா அதை நீ வாங்கும்போது குடும்ப சூழ்நிலைக்கு தான் வாங்குற. ஆனால் அதை சரியான நேரத்தில் கொடுக்க முடியலைன்னா நீ படும் இன்னல்களும் மற்றவங்க உன்னை பேசுகிற விதமும் கூட வேறு மாதிரியாக இருந்துடும். உன் சூழ்நிலை என்ன, உன் கஷ்டம் என்னன்னு இங்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் கடன் கட்ட முடியாமல் போச்சுன்னா உன்னை மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளையும் உன்னை மட்டமாய் நினைக்கக்கூடிய அவர்கள் சிந்தனையும் என்னால் பார்க்கவோ பொறுக்கவோ முடியாது. அதனால தான் உன் குடும்பத்துக்காக உன் குழந்தைங்களுக்காக வாழ நினைக்கிற உன்னை கடனாளியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ வைப்பதற்கான வேலைகளை செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் தொலைஞ்சு போகாத அன்பில் எப்போதுமே நான் தொலைந்து போக விரும்பாதவனாகத்தான் இருக்கேன். எப்போதுமே இந்த முருகனை நீ நேசிக்கணும், இந்த முருகனை நீ நினைக்கணும். ஏன் தெரியுமா? உனக்குள்ளே தான் நான் இருக்கேன். உன் மனசுக்குள்ளே நான் குடியேறணும்னா நீ என் மீது நினைப்பும் நேசமும் வைத்தால் மட்டும்தானே முடியும். கலப்படமில்லாத உன் மனசுக்குள்ளே குடியேறி உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற முடிவோடு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த உலகத்தில் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகள் யாரோ அத்தனை பேரையும் உன்னை விட்டு நான் விலக்கி வச்சிடுவேன். எப்போவுமே நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக
கலங்கி நிற்கும் நீர் எப்படி தெளிஞ்சு போகுமோ அதே போல உன்னுடைய நிலைமை சீக்கிரமே சரியாகும். உன் மனசும் அமைதியாகும் என் செல்வமே. இன்னைக்கு இருக்கிற உன் நிலைமையை வச்சு உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு நீயாகவே தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறும். மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகளை எல்லாம் அந்த செடிகள் மறுபடியும் தூக்கி சுமக்க நினச்சா அது பூக்கவே பூக்காது. இலைகள் விலகுனா, இலைகள் விழுந்தா அந்த மரம் அதை விட்டு பேசாமல் ஒதுங்கி அடுத்தடுத்த புது இலைகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் உன்னை விட்டு விலகி போகிறவங்களை நீயும் விட்டுட்டு உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய நல்ல மனிதர்களை தேடிப்போ. சில பேர் நான் தான் எல்லாம்னு அகங்காரத்தில் பேசுவாங்க. அப்படி பேசி பேசி உன்னை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் மறுபடியும் மனம் திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியும் உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்ள சொல்லும்படியும் சூழ்நிலைகளை நான் உருவாக்குறேன். எப்போவுமே ஒருத்தர் தான் செஞ்ச தவறுக்காக வருத்தப்பட்டாங்கன்னா உன்கிட்ட வந்து நின்னாங்கன்னா அவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு பரந்த மனப்பான்மையோடு நீரு. ஆனால் மன்னிச்சு மறுபடியும் அவங்களை ஏற்றுக்கிறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு 10 முறை நன்றாக யோசிச்சுக்கோ என் செல்வமே. ஏன்னா சில பேர் மன்னிப்புங்கிறதும் நான் இனிமேல் செய்ய மாட்டேங்கிறதும் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க மனசில் இல்லாமல் இருக்கும். அதனால தான் யார் நான் மாறிட்டேன் திருந்திட்டேன் மன்னிச்சிருன்னு கேட்டாலும் அது உண்மையான்றதை ஆராய்ஞ்சு அப்புறமா முடிவுக்கா. எந்த சூழ்நிலையிலும் நீ தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. நேற்றைய தினம் உனக்கு கஷ்டமான நாளாக இருக்கலாம், ஆனால் இன்றைய நாள் நிச்சயம் பிரகாசமான நாளாகத்தான் இருக்க போகுது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலையேங்கிறதுக்காக வாழ்க்கையின் மீது ஏன் வெறுப்போடும் சலிப்போடும் இருக்கு? உன் வீட்டில் சில பேர் உடல்நிலை சரியில்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறத நினச்சி நீ வருத்தப்படாதே. சீக்கிரமே எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். நீ எல்லாத்துக்காகவும் கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக நான் எப்போதும் இருப்பேன். இறுதி வரை கூடவே இருப்பேன். இப்போது நீ எதை நினச்சும் அச்சப்பட வேண்டாம். உன் கூடவே இருந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன்னு நம்பு. சொர்க்கம் என்பதற்கான அர்த்தத்தை இப்பொழுது மனிதர்கள் மறந்தே போயிட்டாங்க. சொர்க்கங்கிறது இறந்து முடித்த பிறகு வானத்தில் வருவது கிடையாது. உன் பெற்றவங்களோட உன் குடும்பத்தோட நீ உறுப்பினர்களோட ஒன்றாக சேர்ந்து விழாக்களுக்கும் விசேஷங்களுக்கும் திருமணங்களிலும் கொண்டாடுவது தான் சொர்க்கமான வாழ்க்கை. இதுதான் உண்மையான சொர்க்கன்றதை உணர்ந்துக்கிட்டு மனிதர்களை நேசித்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சு அன்பை பரிமாறிக்கிட்டு வாழும்போது இந்த உலக வாழ்க்கையிலேயே நீ சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். உனக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சு போன விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி. நீ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன். உனக்கு துணையாக நான் இருக்கேங்கிறத நீ மறந்துடாத. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் நிலைமையை நினச்சி வருத்தப்பட வேணாம். தேவிரேன்னு ஒன்று இருந்தால் வளர்விரேன்னு ஒன்று இருக்கதானே செய்யும். உன் வாழ்க்கையிலையும் நீ வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூர்ணமாய் நிம்மதியாய் வாழத்தான் போகிற. 4 மெழுகுவத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அதில் மெலுசாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ காற்று அடிக்கவும் மெழுகுவத்தி அமைதிங்கிற மெழுகுவத்தி ஐயோ காற்று பலமாக வீசுது நான் அணைஞ்சிடுவேனேன்னு பலவீனமாக சொன்னதுமே அந்த காற்று பட்டு அமைதிங்கிற மெழுகுவத்தி அணைஞ்சு போயிடுச்சு. அடுத்து அன்புங்கிற மெழுகுவத்தியும் அந்த வரக்கூடிய காற்றை எதிர்கொள்ள முடியாமல் அணைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அறிவுங்கிற மெழுகுவத்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணைஞ்சு போயிடுச்சு. 4வது மெழுகுவத்தி மட்டும் காற்று எவ்வளோ அடித்தாலும் கொஞ்சம் நேரம் போராடி ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிடுச்சு. அப்போது அணைஞ்சு போன 3 மெழுகுவத்தியும் கவலையோடு சொல்லிச்சான், நீ மட்டும் எப்படி அணையாமல் இருக்கன்னு. அந்த 4வது மெழுகுவத்தி சொல்லிச்சான், நீ அன்பு அறிவு அமைதி 3 பேரும் பயந்தீங்க அணைஞ்சு போயிட்டீங்க. ஆனால் நான் தைரியமாக நம்பிக்கையோட இது அணையாதுன்னு முழுசாக நம்பினேன். என் பேர் தான் நம்பிக்கைன்னு சொல்லிச்சான். அதே போல் அன்பு அறிவு அமைதி இது எல்லாமே உன்னை விட்டு போனாலுமே கூட நீ நம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்யும்போது மறுபடியும் இந்த நம்பிக்கைன்ற மெழுகுவத்தி வச்சு அது 3 மெழுகுவத்திகளையும் ஏற்றிடலாம். மறுபடியும் உன் வாழ்க்கை அன்பாகவும் அமைதியாகவும் மிக சிறப்பானதாகவும் அறிவுள்ள பிள்ளையாகவும் உன்னை மாற்றுவேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும் இழந்துடாத. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர இந்த முருகன் நான் இருக்கேன்னு முழுசாக நம்பு. இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வலியும் வேதனைகளும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
பொறுமையா பக்தியோட நம்பிக்கையோட நீ காத்திருந்தீனா நிச்சயமாக நம் மன நிம்மதியை பெறுவாய். பல அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருவேன். நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு. பாவகாலம் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது புண்ணிய காலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் வரப்போகுது என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு. நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன்.